ஓப்பனிங் சீனில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காட்டிகிட்டு இருப்பாங்க. ஷிப்பில் இருக்கவங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும் ஷிப்போட கேப்டன் இதெல்லாம் ஹண்டர்ஸே பார்த்துக்கிட்டுமா ஜேஜோ ஐலாண்டுக்குள்ளே ஒரு ஹண்டரை ஏதோ ஒரு வினோதமான ஸ்பீஷியஸ் துரத்திட்டு இருக்கோம். எல்லா ஹண்டரும் ஒரே இடத்துல கேதர் ஆகிருப்பாங்க. அந்த வினோதமான ஸ்பீஷியஸ் என்னன்னு பார்க்கவும் பெரிய பெரிய ஆன்ஸாக இருக்கும். ஒரு ஹண்டர் இது ஃப்ரெண்ட் லைனை கொலாப்ஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டோம்மா அந்த ஆன்ஸ் கிட்ட ஃப்ளேமும் வேலைக்காக இருக்காது. அட்டாக் பண்ண வந்த ஹண்டரையே வேட்டையாடும். ஒரு ஹண்டர் இதெல்லாம் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு பயந்து பின்னாடி போவான். அட்டாக் செய்யப்பட்ட ஹண்டர் சுயநலவை இழந்துட்டு இருக்கும்போது மிங் பியூங் கியூங் வந்து காப்பாற்றுவான். இவன் ஒரு எஸ் ரேங்க் ஹீலர். இவன் ஹீலிங் மேஜிக்கை வச்சு அந்த ஹண்டரை ஹீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹீலிங் மேஜிக்கில் அவன் காயம்லாம் ஆறும். பின்பக்கமாக நிறைய ஹேண்ட்ஸ் அட்டாக் பண்ண வரும். யோன்ஷோக் காப்பாற்றிருப்பான். ஹீல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹீல் பண்ணிட்டு போயிடுவான். இதை வந்துட்டேன்னு பேக்யூன் ஹோ வந்திருப்பான். எல்லா ஹேண்ட்ஸையும் தாறுமாறாக போட்டு பொழந்துட்டு இருப்பான். யூன்ஷோக் அவனோட பவரை யூஸ் பண்ணி அடிப்பான். 2 பேரும் செம்மையாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. எல்லா ஹண்டர்ஸும் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இவங்களாம் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். மிங் பியூங் கியூங் மக்களுக்கு உதவணும்பா. இல்லை வந்துட்டு பேசிட்டு பார்த்தா ஒரு ஒயிட் ஹேண்ட் பெருசாக வந்து நிற்கும். இது பாஸாக இருக்க வாய்ப்பு இல்லை, குரூப்போட லீடராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னுமா. சரி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு யோன்ஷோக் மேலே இருந்து அட்டாக் வச்சிருப்பான். பேக் அந்த ஹேண்டோட பல்ல பிடுங்கிருப்பான். பேக்கை பிடிச்சி தள்ளி விட்டுருக்கோம். பேக் அதோட பல்ல வீசுவான். அந்த வீசுகிற வேகத்திலேயே அதோட நெஞ்சை தொலைச்சிக்கிட்டு போயிருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சுதான்னு பார்க்கவும் சைடில் இருந்து இன்னும் ஒயிட் ஹேண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கோம். சரி ஆரம்பிக்கலான்ட்டு வித்தியாசமாக சிரிச்சுட்டு பேக் அவனோட பவரை பூஸ்டப் பண்ணியிருப்பான். 2 பேரும் தாறுமாறாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் இருந்து சாய் சாங்கின் அவங்க போடுற சண்டையை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் இருந்து நிறைய ரெட் அண்ட் ஒயிட் ஹேண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். சாய் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸை தாக்குவான். ரெட் ஹேண்ட்ஸ் மட்டும் கருகிரும், ஒயிட் ஹேண்ட்ஸ் அதை தாண்டி வரும். சாய் அதுங்களை அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருவான். எல்லாருமே போய் அட்டாக் பண்ணுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட்ஸ்லாம் தோன்றுச்சுன்னு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்கும். அந்த கேட்ஸ்குள்ளே இருக்கிறத மேஜிக் பீஸ்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வெப்பன்ஸை வச்சும் அதை தாக்க முடியாது, அதை கொல்லவும் முடியாது. அந்த மேஜிக் பீஸ்ட்டை கொல்ற பவர் உடையவங்க ஹண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஹண்டர்ஸோட உடம்புல எந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்க ரேங்க்கும் மாறும். SABCD E வரைக்கும் இருக்கும். E ரேங்க்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சங் ஜின்வோவை காட்டுவாங்க. சோலோ லெவலிங் போடுவாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த காட்டுவாங்க. சிட்டியில் உள்ள ஒரு இடத்துல நிறைய ஹண்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு டஞ்சன் கேட்டும் ஓப்பன்ல இருக்கும். ட்ரிங்க் கொடுத்தவன் இன்னைக்கான ரைடு குட் லாக் சொல்லிட்டு போவான். கிம் எங்கே பார்ப்பான். பார்த்தா பார்க் வந்திருப்பான். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சேன்னு கிம் சொல்லுவான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹண்டிங்க்கு வந்திருக்கேன்ல, கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னுமா பார்க். திடீர்னு எல்லா ஹண்டர்ஸோட கவனமும் வேற பக்கம் போகும். யாருன்னு பார்க்கும்போது நம்ம தலைவன் சங் ஜின்வோ வந்திருப்பான். எல்லா ஹண்டர்ஸும் நம்ம சங்கை க்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவனும் சேர்னு வந்துருவான். கிம் டே குட்டி பையா நான் இங்கே இருக்கேன்டா, சாப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்பான். அதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டேன்மா சங். இவன் என்ன அவ்வளோ பெரிய ஹண்டரான்னு கேட்பான் பார்க். இல்லை நீ வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் தான் அவன் வந்து சேர்ந்தான். ஒரு ரேங்க் கேட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஒரு நிக் நேம் கூட இருக்கு, எல்லா ஹண்டர்ஸோட ரொம்ப வீக்கான ஹண்டர்னுமா. அப்போ ஸ்ட்ராங் இல்லையா, வீக்கான்னு கேட்பான். யோசிச்சு பாரு, அவனையே இந்த ரைடு கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த கேட் ஈஸியாக இருக்குன்னு யோசிச்சு பாருன்னு கிம். அவ்வளோ வீக்கானவனா என்னன்னு கேட்கவும் டே அவன் காதில் விழுந்துற போது கம்முன்னு இருறான்மா கிம். அதான் கேட்டுச்சே, இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசி என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ்னா போவான். ஜூகி உனக்கு என்ன திரும்பவும் அடிபட்டுச்சான்னு கேட்பா. நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறோமான்னு சங். ஜூகி காயத்தை பற்றி கேட்பா. உனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க போலன்னு கேட்பா ஜூகி. ஆமாம் அது ஒரு ரேங்க் கேட்டுங்கனால தப்புச்சேன்மா சங். கூட யாரும் ஹீலரை கூட்டு போலையான்பா ஜூகி. எல்லாருமே ஹையர் ரேங்க் கண்டர்ஸ்னால யாரும் ஹீலரை கூட்டு போலேன்பா சங். எல்லாருமே சுயநலவாதிங்க, அவனுங்க தேவையை தான் பார்த்துக்கிறான்னு ஜூகி கத்துவா. பரவாயில்ல விட்டுதல்லு, வீக்காக இருக்கிறது ஏன் தப்புன்மா சங். உனக்கே தெரியும்ல எனக்கு இதெல்லாம் பழகிருச்சுன்மா. எல்லாரும் அரேஞ்ச் ஆகுறத பார்த்துட்டு சரி வா போயிட போகிறாங்கன்னு கூப்பிட்டு போயிடுவான். முன்னாடி இருக்கவர் நான் தான் லீடர்ன்ட்டு என் பேர் சாங் சியோல்பாரு. எல்லா ஹண்டர்ஸும் எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல், உங்கள் கூட வர்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நம்ம சங் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்யறதுல ரொம்ப சந்தோஷம்மா. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியான்னு கேட்கவும் கேட்டை ஓப்பன் பண்ணி விடுவானுங்க. எல்லாம் உள்ளே போக ஆரம்பிப்பாங்க. பார்த்து பின்னாடியே வாடா இல்லாட்டி ஹாஸ்பிட்டல் போயிடுன்னு சொல்லிட்டு போவான் கிம். வா போலான்பா ஜூகி. சங் அவனோட கத்தி எடுத்து பார்த்துட்டு இதில் எந்த வித மேஜிக் பவரும் இல்லை, எதுவும் இல்லாததுக்கு ஏதாச்சும் பரவாயில்லையேன்னு பார்ப்பான். இழுத்து மூச்சை விட்டுட்டு இன்னைக்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணியே ஆகணுன்ட்டு டஞ்சனுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிருவான். ஹண்டர் அசோசியேஷனில் காட்டுவாங்க. ஹூ ஜின்சோல் ஜெர்மன் ஹூ எல்லாம் நல்லா தானே போகுதுன்னு கேட்பான். வழக்கம் போல தான் டஞ்சன்ஸ்லேருந்து பொருட்களை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, நம்மளே அந்த டஞ்சன்ஸில் கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் குழப்ப ஓட்டிகிட்டு இருக்கோன்னு பாரு. ட்ரால இருந்து ஒரு எசன்ஸ் ஸ்டோன் எடுப்பார். இந்த எசன்ஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் விலை மதிப்பு இல்லாதன்னு பாரு. பார்த்தா சங்குக்கும் ஒரு எசன்ஸ் ஸ்டோன் கிடச்சிருக்கும். ஒரு வழியாக எனக்கும் ஒன்று கிடச்சிருச்சுன்னு சந்தோஷத்தில் இருப்பான் சங்.
ஜூஹி பின்னாடி பாருன்னு கத்திருப்பா. பார்த்தா ஒரு காப்ளின் சங்க கொல்ல அதை தடுக்கிறதுக்கு கத்தி வைப்பான். அவ்வளவுதான், கத்தியில கிராக்கே விழுந்திருக்கும். காப்ளின் சங்க தள்ளி விட்டுருக்கோம். காப்ளின் மறுபடியும் அட்டாக் பண்ண வரவும் சங் தப்பிச்சிருப்பான். சங் அதை அட்டாக் பண்ண போவான். காப்ளினை கத்தியை வச்சு குத்த போயிருப்பான். கத்தி ஆல்ரெடி கிராக்ல இருக்கும். குத்துன உடனே உடஞ்சிருக்கும். தலைவனுக்கு மனசே இருக்காது. காப்ளின் அதோட கத்தியை வச்சு ஜின்வோ வயிற்றுலேயே இறக்கிருக்கும். பார்க் ஜூகியை பின்னாடி போக சொல்லிட்டு சங்க காப்பாத்திருப்பான். சங் அவன் வயிற்றுல குத்தி இந்த கத்தியை எடுத்திருப்பான். பயங்கரமா பிளட் லாஸ் ஆகும். பார்க் ஜூகி கிட்ட சங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மேஜிக் பீஸ்ட்டை வேட்டையாட போயிடுவான். ஜூஹி உனக்கு ஒன்னாவாதுன்னு சொல்லிட்டு சங்க ஹீல் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்கும்போது எல்லா ஹண்டர்ஸும் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சங்குக்கு மட்டும் அடிபட்டிருக்கும். ஹண்டர் அசோசியேஷன்ல காட்டுவாங்க. இந்த எசன்ஸ் ஸ்டோன் எல்லாமே பெரிய பெரிய பீஸ்ட் கிட்ட இருந்து தான் கிடைக்கும். இதை வச்சு தேவையான ஆயுதங்கள், அந்த பீஸ்ட் அழிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம மோனா கிறிஸ்டல்ஸும் டஞ்சன்ல இருந்து தான் எடுக்க முடியும் பாரு. இதோட பவர் கம்மியா இருக்குமா. இது ஒரு புது பவர் சோர்ஸ்னு பாருகோ. வாட்டர், ஏர், ஜியோ தெர்மலோட ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்குன்னு பாரு. இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குவாங்கன்னு பாரு. ஆனா இதெல்லாம் ஹண்டர்ஸால மட்டும் தானே எடுக்க முடியும் பாஹு. ஆமான்னு பாருகோ. இந்த பக்கம் நம்ம சங்கோட டீம் டஞ்சன் பாஸே டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஹண்டர்ஸும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இந்த பக்கம் ஜூகி சரியான டென்ஷன்ல இருப்பா. நீ ஒண்ணு கட்டாயத்துல ஹண்டர் ஆகலையான்னு கேட்பா. காயம் அதிகமா இருக்கேன்பா. அப்படிலாம் இல்லைன்னு சாரி கேட்பான் சங். உன் சாரிலாம் எனக்கு வேணாம், உனக்கு புரியுதான்னு கேட்பா. அப்போ டீம் லீடர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்பான். மானா கிறிஸ்டல்ஸ் அதிகமா கிடைக்கல, காசு அவ்வளோக்கும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன்மா கிம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு. என் கையில இருக்கிறது எசன்ஸ் ஸ்டோன் மட்டும்தான். எவனும் மதிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆவான். அப்போ ஒருத்தன் கூப்பிட்டு இங்க ஒரு டனல் போகுதுன்னுமா. இது ஒரு டபுள் டஞ்சனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. டஞ்சன் பாஸ் அழிச்சும் இன்னும் கேட் மூடாம இருக்குன்னு. பார்க்கும் கிம்மும் அவ்வளவுதான், காசு அதிகமா கிடைக்க போகுதுன்ட்டு சந்தோஷத்துல இருப்பானுங்க. ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து நம்மளுக்கு ஆர்டர் வராம எதுவும் பண்ண முடியாதுன்னுமா டீம் லீடர். ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ஆர்டர் வர வரைக்கும் நம்மளால அவ்வளவு நேரம்லாம் காத்திருக்க முடியாதுன்னு. இந்த மாதிரி நேரத்துல ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சாங் யோசிப்பாரு. சரின்ட்டு சாங் ஓட்டிங் வைப்பாரு. பார்க்கும் கிம்மும் வரேன்பானுங்க. ஜூஹி வரலேன்பா. 6 பேர் எஸ்னும் 6 பேர் நோன்னு சொல்லியிருப்பாங்க. தீர்ப்பு அப்படியே சங்கு கிட்ட போவோம். வரியா வரலையாலே அப்படின்னு சாங் வந்து சங்கு கிட்ட கேட்பாரு. எது நானான்னு சங் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்பா வேற எங்க போனாருன்னு தெரியல. அம்மாவோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், தங்கச்சியோட படிப்பு செலவுன்னு யோசிச்சுட்டு போலான்மா. இதுக்கப்புறம் ஹண்டர் ஸ்கில்டுல காட்டுவாங்க. ஹியூஜின்வோ இருப்பான். அந்த லேடி பிளாக் ஸ்பியர்ல கை வைக்க சொல்லுவாங்க. பார்த்தா டி ரேங்க் கிடைச்சிருக்கும். வெளியே ஒரு லேடி கிட்ட இருந்து பர்ஸை திருடி இருப்பானுங்க. நடு ரோட்ல ஒரு லேடி நின்றுட்டு இருப்பாங்க. ஒதுங்கி போ, உனக்கு என்ன காதே காதான்மா. அந்த லேடி எகிரி அந்த வண்டியை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த பர்ஸை எடுத்துட்டு போயிருப்பாங்க. கேப் விழுந்திருக்கும். அவங்க ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கும். இவங்க எஸ் ரேங்க் சாயேன்னு தான் பானுங்க. அந்த பர்ஸோட ஓனர் அந்த பர்ஸை வாங்கிக்குவாங்க. எல்லாரும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு இங்க இருந்து பறந்துருவாங்க. இந்த பக்கம் நம்ம சாங்கோட டீம் ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. டஞ்சனோட பாஸ் அழிச்சு டஞ்சனோட கேட் 40 நிமிஷம் தான் ஓப்பன்ல இருக்குன்னு பாரு சாங். நமக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்குன்னு பாரு. நம்ம தலைவன் சங் ஜூகி கிட்ட சாரி கேட்பான். ஏன்ட்ட எதுக்குடா சாரி கேட்கிறேன்பா ஜூகி. இல்ல என்கிட்ட தான் கடைசியா கேட்டாங்க. இப்ப வேற மேஜிக் பீஸ்ட் கிட்ட வேற போய் சண்டை போடணும், மோனா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் தேடணும்மா. ஜூகில சரியான டென்ஷன் ஆயிடுவா. ஏன்டா உன் காயத்தையே நான் தான் சரி பண்ணிருக்கேன், என்னை பத்திலாம் நீ கவலைப்பட தேவையில்ல, உன்னை ஃபர்ஸ்ட் நீ பாத்துக்கோன்பா. சங் மனசுக்குள்ள திங்க் பண்ணுவான். ஜூகி மாதிரி ஒரு பி லெவல் ஹீலர் கூட இருக்கும்போது நிறைய டைம் தப்பிச்சிருக்கேன்மா. என்ன புரியுதான்னு கேட்கவும் புரிஞ்சுதுன்மா. கோவப்பட்டுட்டு இருந்த ஜூகி டக்குன்னு வெக்கப்பட்டு இதுக்கெல்லாம் நன்றி கடன் செய்யணும்பா சாக்காவான் சங். என்ன வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்குன்னு தோணுதா இல்லையான்பா. அப்பெல்லாம் இல்லைன்னு சங் மழுப்ப ஆரம்பிச்சிருவான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வந்தாச்சுன்னு. இந்த மாதிரி டோர் பாக்கர்லாம் ரொம்ப ரேருன்னு. பார்க்கும் கிம்மும் இந்த இடத்துல இருந்து ஒரு பொருளையும் எடுக்காம மட்டும் போக மாட்டேன்னு. எல்லாரும் ஒன்னாதானே உள்ள போகணும் லீடர் சாங்குன்னு கிம். ஆமான்ட்டு முன்னாடி ஒரு சாங். ஒரு இடத்துல கோ நான் தான் ஹண்டர் அசோசியேஷனோட சேர்மேன் கோன்ட்டு அறிமுகப்படுத்திப்பாரு. புதுசா வந்த ஹண்டர்ஸ் கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. கேட்டை ஓபன் பண்ண உடனே பார்த்தா ப்ளூ ஃபிளேம் எல்லா பக்கமும் ஆனாவும் கூட வரவனுங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு. உள்ள வெறும் சிலைகளா இருக்கும். சில சிலைகள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கையில வச்சுட்டு இருக்கும். சங் மட்டும் காட் ஆஃப் ஸ்டாச்சு கிட்ட நின்றுட்டு இருப்பான். எல்லாருமே இங்க ஒரு மேஜிக் பீஸ்டுக்குள்ள இல்லையேன்ட்டு பாத்துட்டு இருப்பானுங்க. ஆனா சாங் மட்டும் மேஜிக் சர்க்கிள நோட் பண்ணிடுவாரு. அப்ப ஒருத்தன் சாங்க கூப்பிட்டு இங்க என்னமோ எழுதி இருக்குன்னுமா. என்ன பழங்கால வார்த்தைகளான்னு பாப்பாரு சாங். கான்டனன்ட் டெம்பிளோட கட்டளைகளான்னு பாப்பாரு. ஃபர்ஸ்ட் கடவுளை மதிக்கணும், 2வது கடவுளை போட்டுறணும், 3வது கடவுள் மேல நம்பிக்கை வைங்கன்னு இருக்கும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஜூகி சங்க கூப்பிடுவா. அந்த சிலையோட கண்ணு அசைஞ்சுதுன்பா. அது உன்னோட கற்பனையா இருக்கலான்பா சாங். சாங் மறுபடி படிப்பாரு. இதெல்லாம் நீங்க பின்பற்றலைன்னா உங்களுக்கு மரணம் தான் போட்டிருக்கோம். டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தா டோர் மொத்தமும் லாக் ஆயிருக்கும். நம்ம எல்லாம் ட்ராப் ஆயிட்டோன்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் வெளியே போறேன்னு ஒருத்தன் போவான். போயிட்டு அந்த டோர்ல தான் அவன் கையை வைப்பான். பக்கத்துல கோடாரி வச்சுட்டு இருந்த ஒரு சிலை அவன் தலையவே துண்டா எடுத்திருக்கும். அவ்வளவுதான், ஷூட்டிங் போங்கன்னு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சாங்களா வாயவே பொழந்திருப்பாரு. சங் மனசுக்குள்ள யோசிப்பான். செத்தவன் டி ரேங்க் ஹண்டர், இ ரேங்கான என்னையோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தன். ஒரே நிமிஷத்துல அவன் தலையை
துண்டாக்கிருச்சுன்னு நினைப்பான். எல்லா ஹண்டர்ஸும் முழிச்சிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் என்ன மேஜிக் பிஸ்டா, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்பானுங்க. சங் திரும்பி அந்த சிலையை பார்ப்பான். அவன் கண்ணில் அவ்வளோ பயம் இருக்கும். காட் ஆஃப் ஸ்டாச்சு திரும்பி சங்க பார்க்கும், தலைவனுக்கு அள்ளு விட்டுரும். ஸ்க்ரீன் மொத்தமும் பிளாக் ஆயிருக்கும். பாஸ்ட்ல நடந்த விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான் சங். டீமேட்ஸை பிரிஞ்சு வந்து E ரேங்க் மேஜிக் பிஸ்ட் கிட்ட அடி வாங்கினேன், சாப்பிடாத பிரம்மையில இருந்திருக்கேன்மா. ஹை லெவல் ஹண்டர்ஸ் எசன்ஸ் ஸ்டோன்ஸை எடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவாங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கத்தி, அது உடஞ்சாலும் நான் கையில தான் சண்டை போடணும். என்னோட ஷூஸோட நிலைமையும் அதான்மா. இந்த வேலையில என் உயிரே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி காசும் கிடைக்கும்மா. அதனாலதான் யாரு கிண்டல் பண்ணாலும் இந்த வேலையிலே இருக்கேன்மா. எல்லா நேரமும் நான் தப்பிக்க தான் யோசிச்சிருக்கேன், என்னால் சொல்ல முடிஞ்சதுன்ட்டு டப்புன்னு எல்லாத்தையும் ஓடுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிருவான். காட் ஆஃப் ஸ்டாச்சுலேருந்து ஒரு ரே வந்து அட்டாக் பண்ணியிருக்கோம், பாதி பேர்த்த கருக்கி இருக்கும். ஜூகியை சங் காப்பாற்றிருப்பான். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இடமே மொத்தமாக சதஞ்சிருக்கும். சங் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்பான். சுற்றி முற்றி பார்த்துட்டு நம்ம என்ன சாவ போகிறோமான்னு கேட்பான். மறுபடியும் அந்த ஸ்டாச்சுவோட கண்ணு பிளிங்க் ஆகும். அவ்வளோதான், நம்ம எல்லாரும் இங்கே சாவ போகிறோம்மா.